வணக்கம் வியூவர்ஸ், நண்பா நண்பீஸ். நம்ம பிரின்சஸை கொண்டு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விட்றதுக்கு போகிறோம். சாட்டர்டே இன்னைக்கு மார்னிங்கே 9:30க்கு ஸ்லாட்டு புக் பண்ணியிருந்தேன். பட் நாங்கள் எந்திக்கிறதுக்கே 9:30 ஆகிடுச்சு. எப்படியும் கிளம்பி எல்லாத்தையும் செட்டப் பண்ணிட்டு போகிறதுக்கே மணி எத்தனை 11:20 ஆயிடுச்சு. இதுக்கு இடையில இப்போது நம்ம காரையும் ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு பாளையங்கோட்டையில் விட்டுருந்தேன். அதை போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வண்டியை சர்வீஸே விடணும். டவுனில் திருநெல்வேலி சர்வீஸ் சென்டர் இருக்குது, ஏடிஎம் சர்வீஸ் சென்டர் இருக்குது. ஸோ அங்கே போய் விட்றதுக்கு காலையிலே விட்டால் ஈவினிங் கிடைக்கிற மாதிரி பண்ணுறேன்னாரு. ஆனால் ஆல்ரெடி மதியம் ஆயிரும் நம்ம கொண்டு போய் விட்றதுக்குள்ளே. அதனால் எப்படியும் இன்றைக்கி கிடைக்குமான்னு டவுட்டு தான். அப்படியே இன்றைக்கி கிடச்சா நல்லாயிருக்கும். போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், கோப்ரோ வாங்கினேன். ஏன்னா மைக் அடாப்டர் வாங்கலை. லாஸ்ட் வீக் ஆர்டர் பண்ணியிருந்தேன், மைக் அடாப்டர் வந்துருச்சு. ஸோ ஒயர்டு மைக்கும் கோப்ரோ மைக் அடாப்டர் வாங்கினேன். பயங்கர காஸ்ட்லிப்பா. யானை வாங்கிட்டு துரட்டி வாங்காமல் இருக்க முடியுமா? அந்த கதை தான் கோப்ரோங்கிறது ஒரு யானை. அந்த வலை இருக்குது எல்லாம் ஒவ்வொன்றும். அப்புறம் என்னென்னா, நம்ம மொபைல் ஹோல்ட்ரு பார்த்துட்டு இருந்தேன். ஹேண்டில் பாரில் மொபைல் ஹோல்ட்ரு மாட்ட முடியாது போல். மிரரில் மவுண்ட் பண்ணுற மாதிரி ஹேண்டில் பார் ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டிருந்தேன். A1 பைக் ஜுவல்லரின்னு என் ஃப்ரெண்டு கடை வச்சுருக்கான். இருக்குமாப்பில் வந்து மாட்டிக்கோ அப்படின்னா. அவனும் இன்றைக்கி தான் வர சொன்னான். நமக்கு ஆல்ரெடி சார்ஜர் போட்டு இங்கே இருக்குது. அதனால நம்ம வெறும் மொபைல் ஹோல்டரே போதும். ரேட்டு கேட்டேன், அரௌண்ட் 2000 சொன்னான். ரெண்டுமே ஒரே ரேட் தான். ஃபஸ்ட்டு பெட்ரோல் போட்டுப்போம், ரொம்ப நாள் ரிசர்வில் கிடக்கு. இதை போடுறாங்களே எல்லாரும் குடியில வந்து எடுப்பாங்க. நாங்க வீடு விடா வந்து எடுத்துக்கிறதா வழக்கம். நடமாடும் போட்டோகிராஃபர் 200. இல்லை நார்மல் பவராக நார்மலானு கேட்டாப்பில் நம்ம தான் பவர் போடுறது இல்லையே. நார்மல் தான், நம்ம ஊரில் பவர் கிடைக்கிறது இல்லை. நார்மலே போடுவோம். இப்போதைக்கு ஒரு 200க்கு மட்டும் போட்டு சர்வீஸ் விட்டு எடுத்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு பெட்ரோல் போட்டுக்கலாம். ஓகே, பே பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஸ்டிக்கரிங் பண்ணணுன்னு ரொம்ப நாள் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸ்டிக்கரிங்னா அழகை கெடுக்கிற மாதிரி எதுவும் இல்லை, ஜஸ்ட்டு சேனல் நேம். யாபா மூக்கு அரிக்கி எப்படி சொரியன்னு தெரியலையே. எல்லா பக்கமும் கவர்டாக இருக்குது. மூக்கு அரிக்குது. அதான் தெரியும். சர்வீஸ் ரிமைண்டர் காட்டிக்கிட்டே இருக்குது. சர்வீஸ் தான் விட போகிறேன். ஒன்று சர்வீஸ் செக்கப் எதுவும் பண்ணல. காரும் 1 lakh கிலோமீட்டர் ஓடிடுச்சு. அதனால் மேண்டரி சர்வீஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மோஸ்ட்லி எல்லா வேலையும் பார்த்தாச்சு. மெக்கானிக்கல் வேலை ஃபுல்லாக பார்த்தாச்சு. ரீபெயிண்டிங் இண்டிகேட்டர் போட்டு திரும்பலாம். ஏன் இப்படி போகிறாங்க? இங்கே தான் வந்துட்டோம். இருக்கு வெங்கடேஸ்வரா ஆட்டோமொபைல். கிளம்பலான் இருக்கானே. ரைட்டு, ஓகே, சூப்பர். முன்னாடிலாம் அப்படியே ஜம்முன்னு இருக்கேன். அதுக்குள்ளேயும் ஏதோ கொக்கு ஏதோ காக்காவோ ஏதோ எச்சம் போட்டு. ஓகே, பாஸ் பண்ணிடு. அப்படியே ஏதோ வண்டி ரீபெயிண்டிங் அடித்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் ரீபெயிண்டிங்லாம் பண்ணல, ஜஸ்ட் வாட்டர் வாஷ் பண்ணி விட்டது. ஆனால் ஃப்ரண்ட்டு போனட்டில் மட்டும் ரீபெயிண்டிங். ஸோ ஓவரால் வண்டியே ஃபுல் பெயிண்டிங் அடித்த மாதிரி இருந்துச்சு. பின்னாடி ஆகாச வண்டியை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான் நேராக சர்வீஸ் சென்டர் போகிறதுக்கு. என்ன பண்ண, கார் வேலைக்கு விட்டு திருப்பி எடுத்துருக்கு. இதையும் ஓட்டும் போல இருக்குது. அதையும் விட முடியல. ஆனால் வேறு வழி இல்லை, ஆள் இல்லை. காரோட சைலன்சரில் கீழே தேஞ்சு கீழே ஹோல் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸாஸ்ட் அப்படியே ஏதோ சூப்பர் காரில் இருக்கிற மாதிரி சவுண்டு வரும். ஆனால் அது அல்ட்டோ வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். இது வந்து ஓட்டை விழுந்த சவுண்டரா அப்படின்னு. அதனால் இப்போது சூப்பராக ஸ்மூத்தாக இருக்குது வண்டி.
வேலை பார்த்து எடுத்து ஓட்டும் போது கிடைக்கிற ஃபீல் தனி ஃபீல் தான். சயின்ஸ் சென்டர் தாண்டி உள்ள சிக்னலு முன்னாடி போயிட்டான். கேடிஎம் ஷோரூம் கிட்ட வந்தாச்சு. இங்கே ராயல் என்ஃபீல்டு, நெக்ஸ்ட்டு யமஹா இருக்கும், அதுக்கப்புறம் கேடிஎம் ஷோரூம். நான் உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு கேட்டு வரேன் என்ன அப்படின்னு. ஓகேவா, பாய். நம்ம பிரின்சஸை விட்டாச்சு. 4:30 ஈவினிங்க்கே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டாங்க. என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு கேட்டாங்க. ஒரு சில ப்ராப்ளம் இருந்துச்சு. நம்ம இண்டிகேட்ரு, ஃப்ரண்ட் சைடு இண்டிகேட்டரில் என்னென்னா மழையில் நனைஞ்சு உள்ளே ஃபாக் ஆயிடுச்சு. ஸோ அதை கிளைம் பண்ண முடியுமா என்னன்னு கேட்டேன். ஸோ நீங்கள் வாங்கின ஷோரூமில் தான் வந்து அதை கேட்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அது ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். அது என்னன்னு நம்ம அடுத்து ப்ரொசீட் பண்ணி பார்ப்போம். சரி, ஓகே ஓகே. பில் அது போன மாதத்தோடு முடிஞ்சது. சரி, ரைட். ஃபர்ஸ்ட் சர்வீஸோட காஸ்ட் அரவுண்டு 2,800 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி கூடலாம், குறையாது, கூடலாம். திருநூரில் போன வாரம் நம்ம சுற்றும் போது நல்ல மழை, இந்த வாரம் நல்ல வெயில். அப்போ பைக்கில் சுற்றணும், இப்போ கார் இருக்கு. மழை பெய்யும் போது இல்லை. இதில் என்ன புரியுது, நம்மளுக்கு எதுவுமே உறுப்பியாக நடக்காதுன்னு புரியுது. ஆமாம். அப்படியே பக்கத்தில் நான் பேசிடுறேன். சர்வீஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுட்டு 2117.75 ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சது. இதுக்கப்புறம் 5000 கிலோமீட்டர்ஸ் ஆர் 5 months, நோ ப்ராப்ளம். நம்ம ரைடை கண்டினியூ பண்ணலாம். ஹெல்மெட்டில் மவுண்ட்டு மாட்டல, வியூவும் அந்த அளவுக்கு இல்லை. எம்சில் போட்டு ஓட்டணும்னு நினச்சா மறந்துட்டேன். நைட் டைமும் ஆயிடுச்சு. அதனால் ஜஸ்ட்டு இங்கே வச்சு கவர் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நேராக A1 பைக் ஜுவல்லரி போகிறோம். அங்கே போனதுக்கப்புறம் மொபைல் ஹோல்ட்ரு மாட்டுறதுக்கா, மொபைல் ஹோல்ட்ரு என்ன ஹோல்ட்ரு மாட்டுறேன்னு காட்டுறேன். எப்படி மாட்டுறாங்கிறதெல்லாம் காட்ட முடியாது. ஸோ பைக்கை விட்டுட்டு நாங்கள் கிளம்பிடுவோம். திருப்பி பைக் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து எடுப்போம். ஸோ பார்க்கலாம், பாய். அவ்வளோதான். A1 பைக் ஜுவல்லரி நம்ம ஃப்ரெண்டு கடையில் மொபைல் ஹோல்ட்ரு மாட்டியாச்சு. மாட்டினதுக்கப்புறம் இப்படி இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த ஹோல்ட்ரு மாட்டியிருக்கு. 2 டிஸ்பிளே. இப்போ நம்ம வண்டியை வந்து கார்டுவின் ஓட்ட போகிறாப்புல, நம்ம வந்து பில்லியனாக இருக்க போகிறோம். நம்ம காரு அந்த நிற்குது. அவங்க வந்து கேடிசி நகர் போக போகிறாங்க சாப்பிட்டு. இப்போ இங்கே வந்து ஒரு ஆசைக்காக புது பஸ் ஸ்டாண்டு லொக்கேஷன் போட்டிருக்கோம். ஓகே, பார்க்கலாம். பாய். கார்த்திகை இன்னைக்கு எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. காரில் நைட்டு வீட்டுக்கு போயாச்சு, பாபநாசத்துக்கு. மாறி வீட்டிலே வண்டியை விட்டுட்டு மதியம் கிளம்பி வந்தேன். நேற்றோட கண்டினியூட்டி தான் இன்றைக்கி. நேராக வீட்டுக்கு தான் பாபநாசம் போகிறோம். சர்வீஸ் விட்டு வீட்டில் நிப்பாட்டணும் அப்படின்னு. மொபைல் ஹோல்ட்ரு அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம வண்டியோட டிஸ்பிளே, அப்புறம் ஹோல்ட்ரு, இல்லை நம்ம மொபைலு எல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நம்ம ஜெட்டில் ஹோல்ட்ரு மாட்டியிருக்கும் போதே நினச்சேன் சூப்பராக இருக்கே அப்படின்னு. இப்போது நம்ம வண்டியில் இருக்கும்போது நல்ல ஃபீல் ஆகுது. பெட்ரோல் போட்டாச்சு. நம்ம மேலப்பாளையம் பாரத் பல்கில். இதுக்கப்புறம் எங்கேயும் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. மேப் எதுவும் போடலை, மொபைலும் அவசியம் இல்லை. அதனால் ஹோல்டரில் இருந்து கழட்டி பாக்கெட்டில் வச்சாச்சு. ஏன்னா இந்த ஸ்டெபிலைசேஷன் சென்சார் மொபைலில் உள்ளது வைப்ரேஷனில் போகுதுன்னு வேறு கிளப்பி விட்றாங்க. அதனால் நம்ம தேவைன்னா மொபைல் ஹோல்டரில் போட்டுக்கலாம். இப்போதைக்கு பாக்கெட்டில் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு சர்வீஸ் வந்து 5000 கிலோமீட்டர் இல்லை அப்படின்னா இதிலேருந்து ஒரு 5 months கழிச்சு
இப்போ இன்ஜின் ஆயில் பார்க்கும்போது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ இதுக்கு முன்னாடி அப்படியே ஏதோ சாக்லேட் காஃபி மாதிரி இருந்துச்சு இன்ஜின் ஆயில். இப்போ நல்லா ரெட் பாயிண்ட் மாதிரி இருக்குது. டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுது. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விட்றதுக்கு முன்னாடி அப்படியே ஏதோ ஹார்டாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆச்சு. இப்போது நல்ல என் கையில் தான் நீ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. நிறைய பேருக்கு மைலேஜ் தான் கேட்டுட்ருக்கீங்க. நானும் செக் பண்ணதில்லை, அதை கண்டுக்கிடவும் இல்லை. ஸோ வேணால் ஒரு மைலேஜ் செக் வீடியோ ஒன்று போட்டுடலாம். அப்புறம் முக்கியமாக ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு நமக்கு இந்த ஷிஃப்ட் லைட்ரு பிளிங்க் ஆகும்ல, அது 7500 RPMல இருந்துச்சு. 1000 கிலோமீட்டருக்கு அப்புறம் அது நம்ம மேனுவலாக நமக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். நான் 6000 பிளிங்க் ஆகும், 9000 வரவும் ஆரஞ்சு கலர் லைட் எரியும். ஸோ அது இப்போ நான் செட் பண்ணியிருக்கேன். சர்வீஸ் முடிஞ்சதும் அப்படி செட் பண்ணியாச்சு. அதை காட்டுறேன். இப்போ கரெக்டாக 5000 RPMல இருக்குல்ல, கரெக்டாக நான் 6000 ஏற்றுனேன்னா பிளிங்க் ஆகுதா, இதுதான் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து 5000 RPMல செட் பண்ணிக்கலாம். என்ன RPM நமக்கு வேணுமோ அதில் செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிலாம் கொடுத்துருக்குது, நல்லாயிருக்கு. லைட்டாக 6000 RPMல கியரில் 9000 RPMல ஃபுல் பிளிங்க் அடிக்கும். ஆனால் அந்தளவுக்கு புஷ் பண்ணுறதுக்கு நமக்கு ரோடு சரி கிடையாது, சேஃப் இல்லை. நம்ம அடக்கியே வாசிப்போம். அங்கங்கே விட்டு விட்டால் ரோடு இருக்கிறனால ஸ்லோ பண்ணி போக வேண்டியிருக்கு. அதிலே டைம் ஆயிரும். ரோடு மட்டும் சூப்பராக இருந்துச்சுண்டா சொல்லிட்டு இருக்கும்போதே வந்துருச்சு இல்லை. அந்த பக்கம் பாதாள கிணறு 390 வச்சுட்டு அடக்கி ஒடுக்கியும் ஓட்ட முடிய மாட்டேங்குது. எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் என் ஃப்ரெண்ட்ஸு தான். ஆனால் இப்போது என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மட்டும்தான் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்காங்க. இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா இதுதான் என்னோடய சேனல், விஷன் ஆஃப் ராம். என்னோடய வ்ளாக்ஸ் எல்லாமே இதில் நான் அப்லோட் பண்ணுவேன். மோட்டோ விலாகாக இருக்கும், விலாகாக இருக்கும், ட்ராவல் விலாகாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். அடிக்கடி வண்டி எடுத்துகிட்டு சுற்றுறத விலாகாக போடுறேன், அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு. இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இதே சப்போர்ட்டை கண்டினியூவாக கொடுங்க. வீக் டேஸில் ஃபுல்லாக ஒர்க்லேயே வந்து ஃபுல்லாக டைம் போயிடும். ஃபுல் டைம் பண்ணல, மோஸ்ட்லி ஃப்ரைடே ஈவினிங்லேருந்து சண்டே நைட் வரைக்கும் ஏதாவது ஒரு கண்டென்ட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு போட்டுட்டு தான் இருக்கேன். எப்படி சொல்ல, கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்ச எல்லா முயற்சியும் பண்ணுறேன். ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, நம்ம ஊரில் ஒரு விலாகர் இருக்கான் அப்படின்னு ஷேர் பண்ணுங்கள். அன்பா நன்றிஸ். ஹாப்பி ஃபார் யுவர் சப்போர்ட். நம்ம புல்லட் வச்சுருக்கும் போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அப்போது நமக்கு இந்த மாதிரி இறங்குறதுக்கு சிச்சுவேஷன் அமையலை. நம்ம பிரின்சஸ் வந்த டைம். வேறு எதுவும் உங்களுக்கு கண்டென்ட் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். நான் ரீப்ளே பண்ணுறேன், எல்லா கமெண்ட்டுக்கும் ரீப்ளே பண்ணிட்டு தான் இருக்கேன். நமக்கு அந்தளவுக்கு பெரிய அளவுக்குலாம் கமெண்ட் வர்றதில்லை, சில டவுட்ஸ் தான் கேட்குறீங்க. ஸோ எல்லாத்துக்கும் நான் ரீப்ளே பண்ணுறேன். டெடிக்கேட்டடாக யாரும் வீடியோ கேட்டால் கண்டிப்பாக நான் அதை நோட் பண்ணி வச்சுக்கிறேன், வீடியோ பண்ணுறேன். அம்பை வந்தாச்சு. இந்த ரோடு எப்போவுமே இப்படி தான் இருக்கும். இந்த ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு டைம் ஆக தான் செய்யும், வேறு வழி இல்லை. அகசியர்பட்டி வந்தாச்சு. கேம்பிரிட்ஜ் ஸ்கூல் இங்கே தான் நான் சின்ன வயசில் படித்தேன். அதே இல்லையான்னு பார்த்தேன். வந்து நிப்பாட்டி விட்டு சால்ட்டாக நடந்து போகுது. இதுதான் நம்ம ஊருக்கு அடையாளம். சிவந்திபுரம் வந்துட்டோம் அப்படின்னாலே குறுக்க நாய் வர்றது, ஆள் வர்றது எல்லாமே ஜகஜமாக நடக்கும். நம்ம வந்து வண்டியை ஓட்டிகிட்டு போகிறத விட இறங்கி உருட்டிட்டு போயிடலாம்.
தேட்டர் ஸ்டாப்பு. இன்றைக்கி சண்டே இல்லை, சண்டே மார்க்கெட் உண்டு. ஸோ ஸ்பெசிஃபிக்காக இந்த இடம் இப்படி தான் இருக்கும். ரோடில் மட்டும்தான் கடை இருக்காது. தாண்டி வந்துட்டேன்னா நம்ம ஊரின் அடையாளம். ரைட்டு, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? போயிடலாமா? போக முடியாதா? போட்டி ஒன்று எல்லாரும் கொடுத்துருவீங்களா? சரி கொடுத்துருங்க. அப்புறம் வந்து 30ஆம் நாள் வியாழக்கிழமை வந்து சரி பார்ப்போம். அதனால அன்புணவு பகிர்வு, எல்லாரும் உணவு யூடியூப் கொண்டு வந்து பகிர்ந்து சாப்பிடுவதற்கான சூழல் திருநெல்வேலி. மற்றபடி எல்லாம் நன்றாக நடைபெறட்டும். வாழ்த்துக்கிறேன். ஒரு நிமிடம் எழுந்து நின்று ஆண்டவரே. தம்பி தான், சின்ன வயசுலேருந்தே நல்லா தெரியும். நல்ல பையன். பேக் இவ்வளோ நேரம் ஓப்பன்லேயே வந்திருக்கும். அவன் பூட்டி விட போய் தான் தெரியுது. இல்லை ஆல்ரெடி அசம்பிளாக இருக்காங்க. ஆகாஷ் மட்டும்தான் இருக்கான் பார்த்தா. இந்த ஆம்பூர் பிளாக்ஸ் முத்துராமனும் இருக்கான். இவன் தான் நரேந்திரா. ஒன்றுமே தெரிலல, மூஞ்சே தெரில. நரேந்திரா அடிக்கும் போது இந்த நிலாவை காட்டணும்னு நினச்சா நிலா உள்ள போயிட்டு நிலாவுக்கே பொறுக்கல. அது எதுவுமே போட மாட்டாங்க. அப்பளையாவது வெடி வெடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் அடுத்து ஏதாவது ஒரு கண்டென்ட்டில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட் பண்ணிடுங்க. ஏதாவது செட் ஆகாத மாதிரி இருந்தாலுமே இப்போ கேப்சர் பண்ணிடலாம், கொஞ்சம் டைம் இருக்குது. ஏதாவது செட் ஆகாத மாதிரியோ ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலுமே கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஏதாவது வியூவர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்சி. until then, bye. Thank you.